வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை நம்முடைய சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திடுங்க. இன்றைய தினம் காலை முதலே தமிழகம் மற்றும் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் காலையிலிருந்து லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்க முடியும். காலை 10 மணி வரையிலும் இருக்கக்கூடிய வானிலை சற்று லேசானது முதல் மிதமான மழையாக தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் நீடிக்கக்கூடும். நண்பகல் 12 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும். இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் சபரகமுவ மாகாணங்கள் பரவலாக மழை எதிர்பார்க்கின்றோம். பிற்பகல் 3 மணி அளவில் 1 மணிக்கு பிறகாக தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மழை சற்று தீவிரமாகும். குறிப்பாக கேரளாவில் பல பகுதிகளில் கனமழை பதிவாகும். அதனை ஒட்டி தமிழகத்திலும் அதன் தாக்கம் எதிரொலிக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் பிற்பகல் 3 மணி அளவில் தேசத்தின் தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணம், மத்திய மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணம் போன்ற இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். மாலை 4 மணி 5 மணி அளவில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், அதாவது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள் பரவலாக கனமழை, ஆம்பூர் அதை சுற்றியுள்ள பகுதிகள், போலூர், வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட் அதுக்கு உட்பட்ட இடங்கள் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கின்றோம். தற்போதைய முக்கிய செய்தி, தமிழகம் இலங்கைக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் 2 பகுதிகளிலுமே உருவாவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் இலங்கையில் அடுத்தடுத்த நாட்களில் மழை தீவிரமாகும். நள்ளிரவு வேளைகளில் இலங்கையில் மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் கனமழையும், தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா ஒட்டிய பகுதிகளில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்துக்கான வானிலையை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலையை சுருக்கமாக இந்த வீடியோவில் கொடுக்கின்றேன். முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. நிறைய நண்பர்கள் தமிழகம் மற்றும் இலங்கையிலிருந்து நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நண்பகல் வரையிலும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும், இலங்கையின் மேற்கு வடமேற்கு சபரகமுவ மாகாணங்களில் கனமழையும் இருக்கும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு இந்த மழை மிகவும் தீவிரமடையும். மாலை வேளைகளில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள் பரவலாக அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். நள்ளிரவு வேளைகளில் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து மழை இருக்கும். 27ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பிறகு இலங்கையின் தென் மாகாணம், கிழக்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணம், ஊவா மாகாணங்களில் மழை இருக்கும். தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் தான் பரவலாக மழை எதிர்பார்க்கின்றோம். 28ஆம் தேதி பிற்பகல் இலங்கையின் மேற்கு வடமேற்கிலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், மாலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலுமே பரவலாக அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் இரவு வேளைகளில், இது தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவல் அடையக்கூடிய மழையாக எதிர்பார்க்கின்றோம். செயற்கைக்கோள் தகவல்கள் உங்களுக்காக முன் எச்சரிப்பு தகவலாக கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள், போக்குவரத்து சார்ந்த தொழில்கள் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் தொழில்களை திட்டமிட்டு செய்வதற்காகத்தான் இந்த வானிலை செய்திகளை உங்களுக்காகவே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். கடந்த 2 ஆண்டுகளமாக நோவா அகாடமி என்ற சேனலை நாம் தொடங்கி உங்களுக்காக சேவையை தந்து கொண்டிருந்தேன். ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களால் நோவா அகாடமி சேனல் நம்மால் தொடர்ந்து அதை
ஒளிபரப்ப முடியாதனால நம்முடைய சேவை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வெதர்மேன் நோவா என்ற இந்த சேனலை தொடங்கி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய தகவலை அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்கலாம். சனிக்கிழமை 30ஆம் தேதி தமிழகம் மிகவும் தீவிரமான மழை பொழிவை சந்திக்கும். மாலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் KTCC என்று சொல்லப்படுகின்றது, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்கள், அது மட்டுமல்ல திருப்பத்தூர் மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கும். ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் மிக கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள். வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர், அதை ஒட்டியுள்ள பகுதிகள், காஞ்சிபுரம் நல்ல ஒரு மழையை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ வங்கக்கடல் மாற்றங்கள் ஒரு புறம், அரபிக்கடல் மாற்றங்கள் ஒரு புறம், இரண்டும் தீவிரம் ஆகி தமிழகம் மற்றும் இலங்கைக்கு பெருமழை கொடுக்கக்கூடிய காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது. சனிக்கிழமை 30ஆம் தேதி இரவு வேளைகளில் தமிழகத்தின் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. தொடர்ந்து 31ஆம் தேதி தமிழகம், இலங்கையின் அநேக இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகும். ஜூன் 1ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படுகின்ற நாள். ஒருவேளை வெப்பம் அதிகரிப்பதனால பள்ளிகள் திறப்பது தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களுக்கு நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்க. பள்ளி மாணவர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், படிக்கும் மாணவர்கள் யாராயிருந்தாலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்க. விடுமுறை தொடர்பான தகவல்கள் உடனுக்குடனாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவேன். ஸோ 3ஆம் தேதி முதல் மீண்டும் அடுத்த மழை சுற்று தீவிரமாகும். 4ஆம் தேதி மாலை வேளையில் தமிழகம் முழுவதற்கும் மழையும், இரவுல தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மழை இருக்கும். இலங்கையில 4ஆம் தேதி பரவலாக தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை பதிவாகும். தொடர்ந்து 5, 6, 5ஆம் தேதி முதல் அரபிக்கடல் நிகழ்வு மிகவும் தீவிரமடையும். இதன் காரணமாக ஒரு புயல் சின்னம் உருவாகி தமிழகம், இலங்கையை குறிப்பாக கேரளா பகுதியை நோக்கி நகர்ந்து வரும். இதன் காரணமாக தமிழகம், இலங்கையில் மழைப்பொழிவு தீவிரம் அடையும். இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி நண்பர்களே. பாருங்க எந்த அளவிற்கு மழை கூட்டம், மேகக்கூட்டங்கள் இருப்பது நாம் பார்க்கின்றோம். பாருங்க நண்பர்களே, மழையின் வாய்ப்பு மிகவும் தீவிரமாக செயற்கைக்கோள் காட்டுகின்றது. இதன் காரணமாக தமிழகம், இலங்கையில நல்ல மழை காத்து கொண்டிருக்கின்றது, தீவிரமான மழை இருக்கின்றது. ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க, அல்லது சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன், பார்த்து பயன்பெற்று தகவலையும் கருத்துக்களையும் நீங்கள் கேட்கலாம். இது போன்ற அடுத்த தகவலும் உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.